ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று கிறிஸ்தவர்களாகிய அனைவருடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு அத்தியாயம் தொடங்குகிறது. 40 நாட்களுக்கான உபவாச ஆரம்ப நாள் சாம்பல் புதன். இன்றைய நாள் பொழுதில் ஒரு வசனத்தை நாம் இந்த 40 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை தியானிக்க கடவுள் கிருபை செய்கிறார். இன்று நாள் பொழுதிலே யோபு அழகாக சொல்கிறார். 10ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள். அதில் யோபு அழகாக சொல்கிறார், ஆண்டவரே, நீர் என்னை மண்ணால் உருவாக்கினீர், எனக்கு சுவாசத்தை கொடுத்தீர், சதையை கொடுத்தீர், உருவத்தை கொடுத்தீர், திரும்பவும் நீர் என்னை மண்ணாக்கி போடுவீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையில் நாம் கூர்ந்து ஒரு கவனம் கொள்வோமானால், நாம் மண்ணாக இருக்கிறோம், மண்ணுக்கு திரும்ப போகிறோம் என்பதை யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து சொல்கிற ஒரு காரியம். இந்த நாள் பொழுதிலே நாம் நம்மை மண் என்று நினைவு கூற வேண்டும். நம்முடைய பெருமைகள் இல்லை 40 நாள் உபவாசம் இருக்கிறோம், நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், வீண் பெருமையான வார்த்தைகளை பேசாதபடி ஆண்டவரோடு தரித்து, அதில் அழகாக அந்த 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவார், நீர் என்னை பால் போல வார்த்து தயிர் போல் உறைய பண்ணுகிறீர். நம்ம எப்படி இருக்கிறோமா? இப்போது பால் போல இருக்கிறோம். இந்த 40 நாட்கள் நாம் நம்மை தயிர் போல உறைய பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடையே நாம் அமர வேண்டும். அவரோடு உறவாடுகிறதான அந்த உறவை அதிகரிக்க வேண்டும். வீண் வார்த்தைகளுக்கு அலப்பையாதபடி நம்மை நாம் சுத்திகரிக்க இந்த வேத வாக்கியம் மிகவும் நமக்கு உதவியாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த சாம்பல் புதனானது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆரம்ப நாள். இந்த ஆண்டுக்கான தபசு நாட்களை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைய நாள் பொழுதிலே கடவுள் நமக்கு கொடுக்கிறதான ஒரு காரியம், நாம் நம்மை மண் என்று நினைவு கூர்ந்து அவர் திரும்பவும் நம்மை மண்ணாக்கி போடுவார் என்று யோபு சொல்கிறார்.